ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நம்ம சேனல் இது வரைக்கும் எத்தனையோ ராபரி ஸ்டோரிஸ் பார்த்திருக்கோம். அந்த ராபரி ஸ்டோரி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே ஐக்கியம் நிறைஞ்சவரா இருப்பாரு. அவர் பக்காவா பிளான போட்டு ஒரு ராபரி அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா அதே நம்ம கிளாஸ் ரூம்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா. அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா டீப்பா திங்க் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அவரோட தாட்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் போற போக்குல போகட்டும், நம்ம எதையும் பிளான்லாம் போட வேணாம் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆவரேஜ் காய் ராபரி பண்ணா எப்படி இருக்கும்? அதுவும் ₹1 கிடையாது, கிட்டத்தட்ட $20 மில்லியன் அமெரிக்கன் டாலர் ராபரி பண்ணா எப்படி இருக்கும்? அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் கை $168 கோடி அசால்ட் அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? சோ அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ராபரி ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே Facebook und WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிடலாம். இது மார்ச் மாசம் 1997 வருஷம். இந்த ஒரு மாசத்துல 33 வயதான பிலிப் ஜான்சன் அப்படின்ற அமெரிக்க ஆண் பாத்தீங்கன்னா புளோரிடால இருக்க ஜாக்சன் வில்லேல இயங்கிட்டு இருக்க லூமிஸ் ஃபார்கோ ஆர்மர்டு கம்பெனில கொரியர் கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லூமிஸ் கம்பெனியை நம்ம ஆல்ரெடி ஒரு ராபரி வீடியோல பார்த்திருக்கோம். இந்த கம்பெனியை பத்தி சிம்பிளா சொன்னா இது ஒரு கேஷ் ஹேண்ட்லிங் கம்பெனி. அதாவது பெரிய பெரிய கடைகள்ல சேல்ஸ் ஆகிற மணி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதை ஃபெடரல் பேங்க்குக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதே இது ஃபெடரல் பேங்க்ல இருந்து சென்ட் பண்ற நியூ மணியை வந்து ஏடிஎம்ல போயிட்டு ஃபில் பண்ணவும் செய்வாங்க. சோ இவங்க கேஷை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படினாலே இவங்களுடைய கம்பெனில எப்பயுமே மணி கொட்டி கிடக்க தானே செய்யும். சோ அப்படிப்பட்ட அந்த கம்பெனில தான் நம்ம பிலிப் ஜான்சன் கொரியர் கார்டா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க இவருடைய பொசிஷனை பத்தி சொல்லணும், அதாவது கொரியர் கார்டு வேலையை பத்தி சொல்லணும்னா, இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆர்மர்டு ட்ரக் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்மர்டு ட்ரக்லயுமே 2 பேர் டிராவல் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் டிரைவர், இன்னொருத்தர் கொரியர் கார்டு. அந்த கொரியர் கார்டு வேலையை தான் நம்ம பிலிப் ஜான்சன் பார்த்துட்டு இருக்காப்ல. இதுல டிரைவர் வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, அவர் டிரைவிங் வேலையை மட்டும் தான் பாப்பாப்ல. ஆனா அந்த கொரியர் கார்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய வேலை தான் கொஞ்சம் டேஞ்சரான வேலை. ஏன்னா எந்த கடையில போயிட்டு மணியை கலெக்ட் பண்ணுமோ அந்த கடைக்கு முன்னாடி போய் வண்டி நின்றோம். அப்படி நின்ன உடனே இந்த கொரியர் கார்டு தான் வண்டில இருந்து கீழே இறங்கிட்டு ஒரு ட்ராலி எடுத்துட்டு கடைக்குள்ள போவாப்ல. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிலிப் ஜான்சன் தான் கடைக்குள்ள போவாப்ல. அப்படி போனவர் அந்த கடையில சேல்ஸ் ஆன பண பொட்டலங்கள் எல்லாத்தையுமே அந்த ட்ராலில ஏத்திட்டு அதை சேஃப்டியா கொண்டு வந்து வண்டியில ஏத்துறது தான் இவருடைய வேலையே. இதை சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா அது அவ்வளவு ஈஸியான வேலையே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் வண்டி வந்து கடைக்கு முன்னாடி நின்ற உடனே ஜான்சன் வண்டில இருந்து கீழே இறங்கி சுத்தி முத்தி யாராவது சஸ்பீசியஸ் இருக்காங்களா அப்படின்னு நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணிட்டு யாரும் சஸ்பீசியஸா இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே தான் கடைக்குள்ளேயே என்டர் ஆகணும். அப்படி என்டர் ஆயிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வரப்பையும் கண்ணு 360 டிகிரில வேலை பார்க்கணும். ஏன்னா 1997ல பாத்தீங்கன்னா அதை சேஃப்டியா கொண்டு வரதுக்கு எந்த விதமான மிஷினும் கிடையாது. பணப்பொட்டலங்களை ஓப்பனா ட்ராலில தூக்கி போட்டு தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரப்ப யார் வேணாலும் ஈஸியா ஓடி வந்து அந்த பணப்பொட்டலத்தை தூக்கிட்டு ஓடலாம் இல்லையா. அப்படி மட்டும் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாயின்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய வேலைக்கே பெரிய ஆப்பு கிரியேட் ஆயிரும். சோ அதனாலேயே பணத்தை எடுத்துட்டு போறப்ப எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே தான் பணத்தை எடுத்துட்டு போவாப்ல. அப்படி போறப்ப ஒரு கையில ட்ராலியை தள்ளிட்டே போனாலும் இன்னொரு கையில எப்பயுமே கண்ணு மேல கையை வச்சுட்டே தான் போவாப்லையா. ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் அலர்ட்டா இருக்கணும் இல்லையா. சோ அதுல எப்பயுமே ஜான்சன் கண்ணும் கருத்துமா இருப்பாப்ல. இதுல இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இவர் பணப்பொட்டலத்தை ட்ரக்கிட்ட கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சுற்று வட்டாரத்துல யாருமே இந்த பணத்தை அடிக்க வரல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஈஸியா அந்த ட்ரக்குக்குள்ள பணத்தை ஏத்திடுவாப்ல. சப்போஸ் யாராச்சும் வந்து சுட ட்ரை பண்றது, பணத்தை அடிச்சுட்டு போக ட்ரை பண்றது அப்படி ஏதாவது பண்ணாய்னா அந்த ட்ரக் டிரைவர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ட்ரக்கோட பேக் டோரை ஓபன் பண்ணவும் மாட்டாப்லையாம். அவரும் சேஃப்டியா அந்த ட்ரக்குக்குள்ளே உட்காந்துக்குருவாப்லையாம். ஒன்ஸ் வெளியில நடக்கிற பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த ட்ரக்கே ஓபன் பண்ணுவாப்லையாம். ஏன்னா இந்த ஒரு கடையோட பணத்தை சேஃப்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கோட பேக் டோரை ஓபன் பண்ணா உள்ள எக்கச்சக்க கடையோட பணங்கள் இருக்கும் இல்லையா. சோ அது ராபரி பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாவே அமைஞ்சிரும் இல்லையா. சோ அதனாலேயே உள்ள இருக்க பணத்தை சேஃப்டி பண்றதுக்காகவே ட்ரக்கோட பேக் டோரை ஓபன் பண்ணவே மாட்டாங்களாம். சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜான்சன் தனியால வெளியில நின்று போராடிதான் ஆகணும். அதுவும் உயிரை பணைய வச்சு போராடி ஆகணும். சோ இவ்வளவு தூரம் உயிரை பணைய வச்சு வேலை பார்க்கறாரு அப்படின்னா அந்த வேலைக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் இல்லையா. ஆனா இந்த வேலையில நல்ல சம்பளம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற மணி இதுல அவருக்கு கிடைக்கவே இல்ல. இந்த வேலையில பாத்தீங்கன்னா அவருக்கு 1 மணி நேரத்துக்கு வெறும் $7 தான் கிடைக்கவே செய்து. அதை ஒரு நாளைக்கு, அதாவது 8 மணி நேரம் வேலையா கால்குலேட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு $56 கிடைக்கும். அதை ஒரு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா $1300 கிடைக்கும். அதாவது லீவ் எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம்னா உயிரை பணைய வச்சு பாக்குற வேலைக்கு $1300 கிடைக்கிறதுன்றது அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. அதுவும் புதுசா வேலைக்கு சேர்ந்தவரா இருந்தா கூட சரின்னு சகிச்சுட்டு வேலை பார்ப்பாப்ல. ஆனா பிலிப் ஜான்சன் கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காப்ல இல்லையா. அப்படி 10 வருஷமா வேலை பார்த்து லூமிஸ் கம்பெனி அவருடைய சேலரி ஹைக் பண்ணல அப்படின்றதாம் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கடுப்பே. சோ அதனாலேயே இந்த கம்பெனிலே நம்ம ராபரி பண்ணி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆயிரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் ஜான்சன் முடிவு பண்றாப்ல. முடிவு பண்றது நம்ம பிலிப் ஜான்சன் ஈஸியா முடிவு பண்ணிட்டாப்ல. ஆனா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான பிளான் போடணும் இல்லையா. அந்த பிளான போடணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் மண்டியில மசாலா இருக்கணும் இல்லையா, அதாவது ஐக்கியம் இருக்கணும் இல்லையா. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஜீனியஸான ஆள்லாம் கிடையவே கிடையாது. இவர் ஓரளவுக்கு ஆவரேஜான ஆள் அப்படின்னு தான் சொல்லியானோ. இவர் அந்த அளவுக்கு பெருசா துருதுருப்பான ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது,
கட்டுக்கோப்பா உடம்பு வச்சிருக்கிற ஆள் அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது, ரொம்ப ஜீனியஸான ஒரு மனுஷனும் கிடையாது. சோ தனக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான போடணும் அப்படின்னா அதுக்கு டைம் ஆக தானே செய்யும். சோ அதுக்காக நம்ம பொறுமையா உட்காந்து யோசிச்சு பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு பிளான போடுறாப்ல. அப்படி போடுறது ஒரு நாள் 2 நாளோ இல்லன்னா ஒரு மாசம் 2 மாசமான போடல, கிட்டத்தட்ட 5 வருஷமா உட்காந்து யோசிச்சு பிளான போடுறாப்ல. அதாவது இவர் வேலை பார்த்தது பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வருஷம். அதுல 5வது வருஷமே ராபரி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாப்ல. அதுக்கடுத்து 5வது வருஷத்துல இருந்து 10வது வருஷம் வரைக்கும் எப்படி ராபரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு கடைசியா 10வது வருஷத்தோட எண்ட்ல தான் ராபரி பண்றதுக்கான பிளானையே எக்ஸிக்யூட் பண்றாப்ல. மார்ச் 29 1997 வருஷம் அந்த ஒரு நாள் ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஈஸ்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ஈஸ்டர் டேக்கு முந்தின நாள் தான் இந்த ஒரு நாள். சோ ஈஸ்டர் டே அப்படினாலே அமெரிக்காவே கோலாகலமா இருக்கும். எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டமா போய் தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. அதனாலேயே எல்லா கடையிலுமே கல்லா பாத்தீங்கன்னா நிறைஞ்சு கிடக்கும். அப்படி நிறைஞ்சு கிடக்கிற அந்த ஒரு மணியை கலெக்ட் பண்ற நாள் தான் இந்த ஒரு மார்ச் 29 1997. இந்த ஒரு நாள் தான் நம்ம பிலிப் ஜான்சன் பாத்தீங்கன்னா ராபரி பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான நாளா சூஸ் பண்ணவும் செய்றாப்ல. அப்படி சூஸ் பண்ண உடனே வழக்கம் போல வேலைக்கு வர மாதிரியே வர்றாப்ல. கொரியர் கார்டாவே இருக்காப்ல. கடைக்கு முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டினோடனே கடைக்குள்ள போயிட்டு பணப்பொட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வண்டிக்குள்ள போடுறாப்ல. அப்படி போட்டுட்டு ஒவ்வொரு கடையா போயிட்டு கலெக்ட் பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா அந்த வண்டி ஃபுல்லா பணப்பொட்டங்களை நிரப்பிட்டு ஃபைனலா லூமிஸோட வேர் ஹவுஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேர் ஹவுஸ்க்கு வண்டியை கொண்டு போறாங்க. சோ அப்படி கொண்டு போற வரைக்கும் பாத்தீங்கன்னா பிலிப் ஜான்சன் பாத்தீங்கன்னா தனக்குள்ள எந்த விதமான பதற்றமும் இல்லாத மாதிரி அமைதி எப்பயும் போல இருக்க மாதிரி தான் இருக்காப்ல. வண்டியும் மெல்ல பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆகுது. அப்படி என்ட்ரான உடனே டிரைவரோட வேலை பாத்தீங்கன்னா வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டோட முடிஞ்சு போயிடும். சோ ஒன்ஸ் வண்டியை நிப்பாட்டின உடனே டிரைவர் வண்டியில இருந்து கீழே இறங்கி இன்னைக்குரிய வேலை எனக்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்ட்ரியை மட்டும் போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாப்ல. அப்படி அவர் போற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆகுது. சோ அவரோட வேலை தான் அதோட முடிஞ்சே தவிர நம்ம பிலிப் ஜான்சன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரோட வேலை இதோட முடியறது கிடையாது. அந்த வண்டியில இருக்கிற பணப்பொட்டலங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மறுபடியும் கீழே இறக்கி அந்த லூமிஸ் வேர் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற லாக்கருக்குள்ள எடுத்து போய் வைக்கிற வரைக்கும் இவருக்கு வேலை இருக்கும். சோ அதனால இந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிற எல்லா பொட்டலத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா கீழே இறக்குறாப்ல. அப்படி இறக்குறப்ப பாத்தீங்கன்னா இவர் மட்டும் தான் அந்த பொட்டலங்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் லாக்கருக்குள்ள வைப்பாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த பணப்பொட்டலங்கள் எல்லாத்தையும் லாக்கருக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அடிஷனலா இன்னும் 2 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அதுல ஒருத்தரோட பேர் ஜேம்ஸ், இன்னொருத்தரோட பேர் ஸ்மித். சோ இந்த 3 பேர் சேர்ந்து கம்பைண்டா தான் பாத்தீங்கன்னா அந்த பணப்பொட்டலங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லாக்கருக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க. இது ரெகுலரா டெய்லி ரொட்டீன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அதனாலே பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஜேம்ஸ் அண்ட் ஸ்மித் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிலிப் ஜான்சன் ட்ரக்ல இருந்து பணத்தை எடுத்து வந்து வைக்க இவங்க தூக்கிட்டு போய் லாக்கர்ல வச்சுட்டே இருக்காங்க. அப்படி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்க அவங்க வேலையை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஜான்சன் பாத்தீங்கன்னா கடைசி 10 வருஷமா ஏதான வேலை பாக்குறாப்ல. சோ அதனால அவர் மேல இவங்களுக்கு பெருசா சஸ்பிஷியஸ் வரவே செய்யாது. அதுவும் அவர் கொஞ்சம் சாதுவான கேரக்டர்னால அவர் பெருசா எதையும் யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஜான்சன் நைஸா வெளியே போய் அவரோட கார்ல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாப்ல. அப்படி எடுத்துட்டு வரது இவங்க பெருசா கண்டுக்கறவே இல்ல. ஒன்ஸ் அந்த பேக் உள்ள எடுத்துட்டு வந்த உடனே அந்த பேக்கை கீழே வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே சைடுல டேபிள்ல இருந்து ஒரு கண்ணு எடுத்து டக்குன்னு அவங்க 2 பேரும் முன்னாடி நீட்டி 2 பேரும் கையை தூக்குங்க, நான் சொல்றதை செய்யல அப்படின்னா அவங்க 2 பேரையும் சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாப்ல. அப்படி மிரட்டுறத பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்குனால ஒண்ணுமே புரியல. என்னடா அவனுக்கு லூசு வீசு பிடிச்சிருச்சா, எதுக்கு திடீர்னு கண்ணு எடுத்து மிரட்டிட்டு இருக்கான், டேய் என்னடா பண்ண போற, எதுக்கு கண்ணை நிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே கண்ணு எதுக்கு நிட்டுவாங்க, திருடன் போலீஸ் நிட்டுவாங்க, ஒழுங்கா என் பேக்ல இருக்கிற கைவிலங்கு சங்கிலி எடுத்து 2 பேரும் மாட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மிரட்டுறாப்ல. அப்படி மிரட்டினோடனே அவங்க 2 பேருக்கும் வேற வழியே இல்லாம அந்த பேக்ல இருக்கிற கைவிலங்கு சங்கிலி எடுத்து அவங்க கையிலையும் காலையும் அவங்களே மாட்டிக்கிறாங்க. இதுக்காகவே ஸ்பெஷலா செய்யப்பட்ட கைவிலங்கு சங்கிலி அவன் வாங்கிட்டு வேற வந்திருக்கான். அந்த கைவிலங்கு சங்கிலி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 கையிலையும் கைவிலங்கு மாற்றமா இருக்கும், காலையும் கைவிலங்கு மாற்றமா இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தா கம்பைன் பண்ற மாதிரி சங்கிலியும் இருக்கும். சோ அந்த ஒரு சங்கிலியை பார்த்தா 2 பேருக்குமே தனித்தனியா கொடுத்து மாட்ட வச்சிடறான். இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகும். ஏன்னா இவ்வளவு பணங்கள் போலுங்கிற எந்த ஒரு இடத்துல பணத்தை எடுத்துட்டு போய் லாக்கர்ல வைக்கிற இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அண்ட் ஸ்மித், இவங்ககிட்ட கன் இல்லாம இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அண்ட் ஸ்மித் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலா இருந்திருக்காங்க. ஏன்னா பிலிப் ஜான்சன் 10 வருஷமா வேலை பார்க்கறதுனால அவர் மேல நம்பிக்கை அளவுக்கு அதிகமா இருந்ததுனாலேயே எப்பவுமே இந்த பணத்தை எடுத்து லாக்கருக்குள்ள வைக்கிறது கடைசி ப்ராசஸ் இல்லையா, இது முடிச்சுனா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இல்லையா. சோ அதனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடுப்புல மாட்டுற கன் பெல்ட் எடுத்து பக்கத்துல இருக்க டேபிள வச்சுட்டு தான் அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து போய் லாக்கர்ல ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பிலிப் ஜான்சன் தெளிவா நோட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காப்ல. சோ ஒன்ஸ் அவங்க 2 பேரோட கைகாலிலுமே கைவிலங்கு சங்கிலியை மாட்டின உடனே அடுத்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, அசைந்தீங்கன்னா நான் யோசிக்காம உங்களை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு லாக்கருக்குள்ள ஓடிட்டு உள்ள இருக்கிற எல்லா பணப்பொட்டலும் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த எல்லா பணப்பொட்டலத்தையும் கொஞ்சமா தூக்கிட்டு போய் அந்த கம்பெனியோட ஆர்மர்டு ட்ரக் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்குள்ளேயே ஏத்துறாப்ல. அப்படி ஏத்துறது ஒரு பொட்டலம் 2 பொட்டலம் கிடையாது, அந்த வாட்டர்ல இருக்கிற மேக்ஸிமம் பொட்டலங்களை ஏத்த ஆரம்பிச்சிடாப்ல. சோ அவ்வளவு பொட்டலங்களை தனி ஒரு ஆளா ஏத்துறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா, அதுக்கு எக்கச்சக்க டைம் ஆகும் இல்லையா. எஸ் அந்த எல்லா பொட்டலங்களையும் ஏத்துறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்குது. ஆனா என்னதான் அந்த பொட்டலங்கள் எல்லாத்தையும் ஏத்துறதுக்கு 2 மணி நேரம் ஆனாலும் அந்த 2 மணி நேரமும் ரிலாக்ஸ்டா தான் அவர் ஏத்துனாரே தவிர அதுல எந்த விதமான பதற்றமே அவர்கிட்ட இல்லவே இல்லையா. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அடுத்த நாள் ஈஸ்டர் டே இல்லையா. சோ அன்னைக்கு ஹாலிடே அப்படின்றனால அடுத்த ஷிஃப்ட் வரதுக்குன்னு டைம் இருக்கு. சோ அதனால நம்ம பொறுமையாவே ஏத்தலாம் அப்படின்ற தெனாவோட்டோட தான் நம்ம பிலிப் ஜான்சன் பாத்தீங்கன்னா அந்த வண்டி நிறைய பாத்தீங்கன்னா பொட்டலத்தப்பெல்லாம் ஏத்திடுறாப்ல. அப்படி ஏத்துன உடனே அடுத்து இந்த 2 பேரும் இங்கேயே விட்டுட்டு போனா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம வண்டிக்குள்ளே ஏத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மண்டிலையும் கண்ணை வச்சு வாங்க 2 பேரும் வந்து ஒழுங்கா வண்டியில இருங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட பேக் டோர் ஓபன் பண்ணி அந்த பேக் டோர்
பணப்பொட்டலங்களா இருக்கு பாத்தீங்களா, அந்த பணப்பொட்டலம் இருக்கிற இடத்துல இவங்க 2 பேரையும் போட்டு அடைச்சிடறாப்ல. ஒன்ஸ் அவங்கள போட்டு அடைச்சோடனே காரை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடுறாப்ல. அப்படி லாக் பண்ண உடனே அவர் செஞ்ச முக்கியமான விஷயமே லூமிஸ் கம்பெனிக்குள்ள இருக்கிற அவரோட ஃபைல ஆட்டைய போடுறது. எஸ், அந்த ஃபைல பாத்தீங்கன்னா அவரோட டாப் டு பாட்டம் எல்லா டீடைல்ஸும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ அந்த ஒரு டீடைல் இங்க இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீ ஈஸியா ட்ராக் பண்ணி வந்துருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால அந்த ஃபைல ஆட்டையா போட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த ஃபைல ஆட்டையா போட்டிருக்காப்ல. இந்த ஒரு இடத்துல நீங்க இவரோட ஜீனியஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அத்தனை ஃபைல் இருக்கப்ப இவரோட ஃபைல் மட்டும் அங்க காணாம போச்சு அப்படின்னா போலீஸ் யாருக்கு மேல டவுட் வரும்? இவர் மேல தானே டவுட் வரும். ஆனா இருந்தாலும் இதை நம்ம எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா. அந்த இடத்துல நீங்க யோசிச்சுக்கணும் இவர் எந்த அளவுக்கு ஆவரேஜான ஒரு ஆள் அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஃபைல ஆட்டையா போட்டாப்ல. அப்படி ஆட்டையா போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இவர் பண்ண முக்கியமான விஷயமே, இது மணி ஹேண்ட்லிங் கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பா அங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் வால்ட் அப்படின்னா கண்டிப்பா அங்க சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா. சோ இவர் இது வரைக்கும் செஞ்ச எல்லா விஷயங்களுமே அங்க ரெக்கார்டும் ஆயிருக்கும் இல்லையா. சோ அப்படி ரெக்கார்டா இருக்க ஃபுட்டேஜை போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னா நம்மள ஈஸியா வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க. சோ அதுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்போ லாஸ்டா இன்னைக்கு ரெக்கார்டா இருக்க ஃபுட்டேஜ் இருக்கிற கேசட்டை நம்ம ஆட்டையா போட்டு போயின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டையும் ஒரு ஆட்டையா போட்டுறாப்ல. அப்படி அதை ஆட்டையா போட்டதுக்கு அப்புறமும் விட்டாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சப்போஸ் அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு வரவங்க வந்த உடனே லாக்கரை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாக்கருக்குள்ள இருக்கிற பணங்கள் காணாம போச்சு அப்படின்றத வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அப்படி வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பிச்சு போறதுக்குள்ள வந்து நம்மள பிடிச்சிருவாங்க. சோ அதனாலே நம்ம லாக்கரை அடுத்த நாள் மத்தியானம் ஓபன் ஆற மாதிரி டைமர் செட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மத்தியானம் ஓபன் ஆற மாதிரி அந்த லாக்கருக்கு டைமரும் செட் பண்றாப்ல. ஏன்னா கடைசி 10 வருஷமா பிலிப் ஜான்சன் இங்க வேலை பார்க்கறதுனால இந்த வேலைகள் அவருக்கும் தெரியும். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையினால பார்த்தீங்கன்னா லூமிஸ் கம்பெனி இதை அவருக்கு சொல்லியும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க அப்ளை பண்ணி அடுத்த நாள் மத்தியானம் ஓபன் ஆற மாதிரி லாக்கையும் செட் பண்ணிடுறாப்ல. அப்படி ஒன்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் லூமிஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ற மாதிரி சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பண மூட்டைகளையும் அந்த 2 பேரையும் ஏத்துன அந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டி எடுத்துட்டு சர்ன்னு கிளம்பி போயிடுறாப்ல. இப்படி கிளம்பி போறப்ப பாத்தீங்கன்னா இரவு 9:30 இருந்து 10:30 மணி ஆயிருது. சோ அந்த டைம்ல அவரோட வண்டியை நேரா எங்க விடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு தான் விடுறாப்ல. அப்படி விட்ட உடனே அந்த ட்ரக்கோட பேக் டோரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஜேம்ஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த ஜேம்ஸை மட்டும் தடதடன்னு பிடிச்சி வெளியே எடுத்துட்டு அந்த ட்ரக்கோட பேக் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாப்ல. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜேம்ஸ் அவரோட வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவரோட வீட்டுல இருக்கிற ஒரு வாட்டர் சப்ளை பைப்பை போய் கட்டி பிடிக்க சொல்றாப்ல. அப்படி கட்டி பிடிக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பைப்போட சேர்த்து அவரோட கையை நல்லாவே விளங்க மாட்டி விட்டுறாப்ல. அப்படி மாற்றப்போ ஜேம்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குல நீ இங்க வந்து கட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதுக்கு நம்ம பிலிப் ஜான்சன் எனக்கு வேற வழி தெரியல, உன்னை எங்க விட்டுட்டு போறதுன்னு புரியல. சோ அதனால நீ என் வீட்லயே இரு, நான் 2 நாள் கழிச்சு நானே வந்து உன்னை விடி வச்சிரேன், இல்லன்னா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீ இங்க இருக்கேன்னு. அப்படி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை வந்து போலீஸை கூட்டு போயிருவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. இதை பார்த்தோன்னே ஜேம்ஸுங்களும் தலையும் புரியல காலும் புரியல. 2 நாள் வரைக்கும் நான் இங்க இருக்கணும்னா நான் சாப்பிடுறதுக்கு என்னடா பண்ணுவேன், என்ன அப்படி கட்டி போட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாப்ல. ஆனா அதெல்லாம் பார்த்தா நம்ம பிலிப் ஜான்சன் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீ என்ன வேணாலும் கத்திக்க, நான் பணத்தை அடிச்சுட்டு போய் லைஃப்ல செட்டில் ஆக போறான்னு சொல்லிட்டு குடு ஓடி போய் கார் எடுத்துட்டு சர்ன்னு ஓடிறாப்ல. இந்த ஒரு விஷயம் தான் ஜேம்ஸ்க்கு பக்கு நடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஜேம்ஸ் எந்த மாதிரி திங்க் பண்றாப்லனா என்ன கூட பரவாயில்ல இவன் வீட்டுல வந்து பூட்டி போட்டு போறான். ஏன்னா நாளைக்கு லூமிஸ் கம்பெனி ஓபன் பண்ணி பாக்குறப்ப ராபரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா இவன் தான் சஸ்பிசியஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இவன் வீட்டுக்கு வந்து பாப்பாங்க. அப்படி பாக்குறப்ப என்னை ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆனா பாவம் என் ஃப்ரெண்ட் ஸ்மித் எங்க போய் ஒப்பனே தெரியலையே, அவன் போய் எங்கேயாச்சும் வகையில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனை காப்பாத்துறது கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படி ஒரு யோசிச்சுட்டு இருக்கப்ப நெக்ஸ்ட் பிலிப் ஜான்சன் பார்த்தா ஸ்மித் ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். எஸ், அப்படி கூட்டு போறது பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் கூட்டு போல நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண மாதிரி உள்ள இருக்க ஸ்மித்துக்கே தெரியுது. ஆனா என்னத்தை தான் தெரிஞ்சாலும் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அவரால் பார்க்க முடிச்சான்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. ஏன்னா அவருடைய தலையை பாத்தீங்கன்னா சாக்க வச்சு நல்லா மூடிதான் நம்ம பிலிப் ஜான்சன் கூட்டிட்டே போறாப்ல. அப்படி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நுப்பாட்டுறாப்ல. அப்படி நுப்பாட்டின உடனே பேக் டோரை ஓபன் பண்ற சத்தமும் கேக்குது. அப்ப ஸ்மித் அழுதுகிட்டே என்ன தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாப்ல. அதுக்கு ஜான்சன் அடவிடி அவனை நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் பணம் மூட்டை எடுத்து சேஃப்டி பண்ணும் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க பணம் மூட்டையில எடுத்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றாப்ல. அதை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றாருன்னு தெரியுதே தவிர ஆனா எந்த இடத்துல ஸ்டோர் பண்றாரு அப்படின்றது ஸ்மித்துக்கு தெரியவே இல்ல. சோ இப்படி வண்டியில இருக்க எல்லா பணம் மூட்டையும் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வண்டியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாப்ல. அப்படி கொண்டு போனோடனே வண்டியோட பேக் டோர் ஓபன் பண்ணி உள்ள இருக்க ஸ்மித்தை வெளியில இழுத்துட்டு வர்றாப்ல. அப்படி இழுத்துட்டு வர பாத்தீங்கன்னா கூட்டு போறாப்ல கூட்டி போயிட்டே இருக்காப்ல. அப்படி கூட்டு போறது பாத்தீங்கன்னா ஏதோ மலையேற மாதிரி இருக்குன்னு ஸ்மித்துக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே ஸ்மித் டே எங்கடா கூட்டு போறாப்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு ஜான்சன் ஒண்ணுமில்ல நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்க சாக்க கலட்டுறாப்ல. அப்படி கலட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா உண்மையிலே மலையோட உச்சிக்கு தான் கூட்டு வந்துட்டான். இதை பார்த்தோன்னே ஸ்மித்துக்கு நால பக்குன்னு ஆயிடுது. டே எதுக்குடா இங்க கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. உன்னை போய் நான் ரோட்ல விட்டு போனா நீ என்னை போய் ஈஸியா போலீஸ்ட மாட்டி விட்டுருவேல, அதனாலதான் நான் இங்க உன்னை மரத்துல கட்டி போட கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே ஸ்மித்னாலும் பதற ஆரம்பிச்சிடாப்ல. ஏன்னா மலங்காட்டுக்குள்ள ஏதாவது விலங்குல வந்துச்சுன்னா கடிச்சு போட்டுரும் இல்லையா. சோ அதனால டே என்ன கட்டிலாம் போடாதா இப்படியே விட்டுட்டு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாப்ல. அதுக்கு ஜான்சன்னாலும் நான் இப்படியே விட்டுட்டு போனா என்ன பின்னாடி வந்து அடிச்சு போட்டுற மாட்டியா, அதெல்லாம் முடியாது நான் அவனை கட்டி போட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கைவிலங்க எடுத்து மரமா ஸ்மித்தோட கையை கட்டி அந்த ஆள் இல்லாத மலங்காட்டுக்குள்ள அண்ணாதே விட்டுட்டு போயிடறாப்ல. சோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிருது இல்லையா. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லூமிஸ் கம்பெனிக்கு ரெகுலரா வர எம்ப்ளாயிஸும் வர்றாங்க. அப்படி வர்றப்பதான் பாத்தீங்கன்னா எப்பயுமே லாக் பண்ணிட்டு போறவங்க தான் அடுத்த நாள் காலையில வந்து வேற ஹவுஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இன்னும் வரல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதாவது
ஜேம்ஸ் அண்ட் ஸ்மித் இன்னும் வரல அப்படின்றது தெரிய வருது. சோ அதனாலே லூமிஸ் கம்பெனியோட சூப்பர்வைசரை கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்க சாவியை வச்சு வேர் ஹவுஸ் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டு உள்ள போறப்ப அந்த அளவுக்கு பெருசா எதுவும் ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி தெரியவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மால எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போயிட்டாப்ல இல்லையா. ஆனா அப்படி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா, ஏன்னா இவர் ஆவரேஜான ஆள் இல்லையா. ஏன்னா இவர் வந்து ரெக்கார்டான சிசிடிவி கேசட் எடுத்துட்டு போனாப்ல. ஆனா லாக்கர் ரூம்ல லைவா ஓடிட்டு இருக்க சிசிடிவி மானிட்டரை மறந்துட்டு போயிட்டாப்ல. சோ உள்ள போன சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா அந்த மானிட்டரை பாக்குறாப்ல. அந்த மானிட்டர்ல லாக்கர் ரூம் அலங்கோலமா இருக்குது நல்லாவே தெரியுது. சோ அத பார்த்தோன்னே ஆத்தாடி எவனோ ராபரி பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் அந்த இடத்த ரீச் ஆகுறாங்க. இப்படி போலீஸ் ரீச் ஆன அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா FBI அந்த இடத்த ரீச் பண்றாங்க. ஏன்னா லூமிஸ் கம்பெனியோட மணி பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கால இன்சூர் பண்ணப்பட்ட மணி. சோ இங்க இருக்க மணி காணாம போயிருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா FBI இன்வால்வ் ஆக தானே செய்வாங்க. சோ இப்போ அந்த கேஸை FBI கையில எடுத்துறாங்க. ஒன்ஸ் அதை கையில எடுத்தோன்னே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்றப்ப ஆல்ரெடி நம்மால தான் கேஸை ஆட்டையை போட்டு போயிட்டாப்ல இல்லையா. சோ அந்த முயற்சி FBIக்கு ஃபெயில தான் முடியுது. ஆனா FBI என்ன நம்ம பிலிப் ஜான்சன் மாதிரி ஆவரேஜ் காய்ஸா, அவங்க கடஞ்செடுத்த ஜீனியஸ் இருப்பாங்க இல்லையா. சோ கடைசியா எப்பயுமே லூமிஸ் கம்பெனியை விட்டு யார் வெளியில போவாங்க அப்படின்றத நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்றப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜேம்ஸ் ஸ்மித் ஜான்சன் தான் வெளியில போவாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சுன்னா அந்த 3 பேரோட ஃபைல் எடுங்க, அவங்களுடைய அட்ரஸ்ல போய் நாங்க செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டோன்னே அங்க போய் ஃபைலை சர்ச் பண்ணி பார்த்தா அதுல ஜான்சனோட ஃபைலை காணோம். அதுக்கு ஜான்சன் ஃபைலை எடுக்காம போயிருந்தா கூட வரிசையா ஜேம்ஸ் ஸ்மித் கடைசியா தான் ஜான்சனோட வீட்டுக்கே வந்திருப்பாங்க. ஆனா தலைவர் ஃபைல் எடுத்துட்டு போனால அங்கேயே சஸ்பீசியஸ் கிரியேட் ஆயிடுது. சோ அதனால இந்த ஜான்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டாங்க விசாரிக்கிறப்ப கடைசி 10 வருஷமா அவங்க இங்கதான் சார் வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்ப அவனுடைய வீடு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அங்க இருக்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும் சார்னு சொல்லிட்டு கையை தூக்கிறாங்க. ஆனா பயவுல ஜான்சன் இந்த வீட்டோட அட்ரஸை கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் அந்த ஃபைலையே தூக்கிட்டு போயிருக்காப்ல. அப்ப எந்த அளவுக்கு ஜீனியஸா இருந்திருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து FBI என்ன பண்ணுவாங்க, நேரா ஜான்சனோட வீட்டுக்கு தானே போவாங்க. அங்க போய் பார்த்தா தான் நம்ம ஜேம்ஸ் ஆல்ரெடி கட்டி போட்டு கிடக்காப்ல இல்லையா. அதுவும் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேல கட்டி போட்டு கிடக்காப்ல. அவர் FBI வரதை பார்த்தோன்னே சார் எனக்கு தண்ணியை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிருக்காப்ல. சார் ஜான்சன் ஒரு முட்டா பையன் சார், என்ன எங்க கட்டி போட்டுட்டு சுமிதாவை எங்க கூட்டு போனானே தெரியல, பணத்தை அவன் தான் அடிச்சுட்டு போயிட்டான், தயவு செஞ்சு சுமித்தை தேடி கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்படி சொன்னோடனே அந்த ட்ரக்கை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜான்சன் அடிச்சுட்டு போன ட்ரக்கும் பாத்தீங்கன்னா லூமிஸ் கம்பெனியோட ட்ரக் இல்லையா. சோ அந்த கம்பெனியோட ட்ரக்கை எங்க பார்த்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜான்சனை பத்தி இன்ஃபர்மேஷனை யாராவது கொடுத்தீங்கன்னா $5 லட்சம் ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. ஏன்டா சொல்றீங்க, அவனை பிடிக்கிறவனுக்கு $5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம ஜான்சன் அடிச்சுட்டு போன அமௌண்ட் கிட்டத்தட்ட $20 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது $2 கோடி அமெரிக்கன் டாலர் அடிச்சுட்டு போயிருக்காப்ல இல்லையா. சோ $5 லட்சம் கொடுத்து $2 கோடி அமெரிக்கன் டாலரை கைப்பற்றினா அது நல்லது தானே. சோ அதனாலே ரிவார்ட் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ற இடம் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா லூமிஸ் கம்பெனி இருக்க இடமான புளோரிடால தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ஜாக்சன் வில்லே புளோரிடால அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இவங்க இங்க இப்படி அனௌன்ஸ் பண்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஸ்மித்த மலைக்கு கூட்டு போனார் பாத்தீங்களா. அந்த மலை எங்க இருக்குன்னு தெரியுமா, நார்த் கரோலினால இருக்கு. அது ஜாக்சன் வில்லேல இருந்து கிட்டத்தட்ட 730 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சோ நம்ம தலைவர் நைட்டோட நைட்டா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் காரை ஓட்டிட்டு போயிட்டாப்ல. அதுவும் அந்த பணத்தை எங்க போய் மறைச்சு வச்சிருக்காப்லன்னு தெரியல. ஆனா இப்படி அனௌன்ஸ் பண்ண அடுத்த சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுதான் நார்த் கரோலினால லூமிஸ் கம்பெனியோட ஆர்மர் ட்ரக் ரோட்டோட ஓரத்துல நின்னுட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அந்த ஒரு டைம்ல பேரலா இன்னொரு பக்கம் மலையோட உச்சியில மரத்தோட மரமா கட்டி போடப்பட்டிருந்த நம்ம ஸ்மித் இருக்காரு பாத்தீங்களா. அவர் தன்னோட பையில வச்சிருந்த ஸ்விஸ் நைஃப் வச்சு பாத்தீங்கன்னா அந்த கைவிலங்க கொஞ்சமா கலட்டி அவரே அந்த மரத்துல இருந்து தப்பிச்சு கீழே ஒரு ரோட்டுக்கு ஓடி வந்து அந்த ரோட்ல வந்து ஒரு கார்ட்ட லிஃப்ட் கேட்டு அவரே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து சேர்ந்துடுறாப்ல. அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம், அதாவது அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னா நார்த் கரோலினால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு. அங்க இருந்து ஜாக்சன் வில்லேக்கெல்லாம் வரல. அவர் இந்த மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் இங்க அந்த லூமிஸ் ஆர்மர்ட் ட்ரக் நின்னுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த ட்ரக்கை நோக்கி கிட்டத்தட்ட 65 போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் FBI ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா படையெடுத்து போறாங்க. அப்படி இவங்க அந்த ரோட்டோரத்துல நின்னுட்டு இருக்கிற ஆர்மர்ட் ட்ரக்கை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அதே ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பிலிப் ஜான்சன் ஹாயா உட்காந்துட்டு அவங்க போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே மெக்சிகோவை நோக்கி போயிட்டு இருக்காப்ல. அந்த டைம்ல பிலிப் ஜான்சனோட முகத்துல முழுக்க சிரிப்பு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷமா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு பிளான போட்டதுக்கு $20 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இப்போ ஒரு அடிஸ்டாப்ல இல்லையா. சோ அவ்வளவு அமௌண்ட் அடிச்சுட்டு அதை சேஃப்டியா வேற பதுக்கிட்டாப்ல இல்லையா. அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் எடுத்துட்டு இப்ப மெக்சிகோவை நோக்கி நம்ம தலைவர் போயிட்டு இருக்காப்ல. அப்படி போறப்பே பாத்தீங்கன்னா நார்த் கரோலினால இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு சில பேர் இருந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஐடி கார்டு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஆட்டியா போட்டு வேற வந்துட்டாப்ல. ஏன்னா போற இடத்துல ஏதாச்சும் ஐடென்டிபிகேஷன் கேட்டாங்கன்னா இவரோட ஒரிஜினல் நேம் சொன்னா மாட்டிக்கிறவாப்ல இல்லையா. அந்த டைம்ல இந்த ஐடி கார்டை காமிச்சலாம் அப்படின்ற நம்பிக்கையில அதை எடுத்துட்டு வந்துட்டாப்ல. அதை எடுத்துட்டு தான் பாத்தீங்கன்னா இப்ப மெக்சிகோ பஸ்ல ஏறி மெக்சிகோ உனக்கு நம்ம தலைவர் போறாப்ல. அப்படி போயிட்டு இருக்கப்போ போலீஸ் போயிட்டு அந்த ஆர்மர்ட் ட்ரக்கையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்படி சுத்தி வளைச்சக்கப்புறம் அங்க போய் செக் பண்ணி பாக்குறப்ப அந்த ட்ரக்குக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் FBIக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. ஏன்னா நைட்டோட நைட்டா ஜாக்சன் வெளியில இருந்து நார்த் கரோலினாக்கு வந்திருக்கா அப்படின்னா இப்ப நார்த் கரோலினால இருந்து எங்க அவன் போயிருப்பா அப்படின்றத FBIயால கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா மேபி அவன் கனடாக்கு போலாம், மெக்சிகோக்கு போலாம், கோஸ்டாரிக்காக்கு
ஆப்பிரிக்காவுக்கு போலாம், இல்லாட்டா சவுத் அமெரிக்காவுக்கு போலாம், ஏன் பிரேசிலுக்கு கூட பறந்து போயிருக்கலாம். சப்போஸ் அவன் பிரேசிலுக்குலாம் போனா அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு கிரைம் கொண்டு போய் பிரேசில்லாம் வச்சுட்டு அங்க போய் கிரிமினலை தேடுறதுன்றது பாசிபிள் இல்லாத விஷயம் அப்படின்றது FBI-க்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் FBI-க்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவன் அந்த அளவுக்கு பெருசா ஐக்கியூ நிறைந்த ஆள்லாம் கிடையாது, கண்டிப்பா அவனே வந்து நம்ம கையில மாட்டுவான் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செர்ச்சிங் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் செர்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம பிலிப் ஜான்சன் மெக்சிகோக்கு போயிட்டு அங்க போய் ஒரு வீடு இவனோட பேர்லயே வாங்கிட்டு, அதுவும் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் இருந்து ஐடி கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற நேம்ல ஆட்டியா போட்டு வந்துட்டாப்ல. ஆனா மெக்சிகோல போயிட்டு வீட வாங்கினது மட்டும் பாத்தீங்கன்னா இவனோட நேம்லயே வாங்கிட்டாப்ல. அப்படி வாங்கிட்டு அங்கேயே ஹாயா தங்கிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி தங்கிட்டு இருந்தது அப்படியே இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி இருக்கவும் முடியாது. ஏன்னா பணத்தை எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காப்ல, அமெரிக்காக்குள்ள தானே வச்சிருக்காப்ல. சோ அமெரிக்காக்குள்ள பணத்தை வச்சுட்டு மெக்சிகோக்குள்ள சும்மாவா வாழ முடியும்? சோ அந்த பணத்தை மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்தா தான் மெக்சிகோக்குள்ள ஜாலியா வாழ முடியும். சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம அடுத்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்குள்ள என்ட்ரு ஆகுறாப்ல. ஏன்னா அப்போதைக்கு எடுத்துட்டு போன பணம் எல்லாமே செலவழிஞ்சு போச்சு. இப்ப வேற வழி இல்லாம பணத்தை எடுக்கிறதுக்காண்டி வர்றாப்ல. ஆனா அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா தன்னை போலீஸ் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காகவே வெயிட்ட நல்லாவே கம்மியும் பண்ணிருக்காப்ல. முடி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட முடி நிறையாவும் வளர்த்திருக்காப்ல. மீசத்தாடியும் கொஞ்சம் லைட்டா வளர்த்திருக்காப்ல. சோ இப்பெல்லாம் வளர்த்துட்டோம் அப்படின்னா போலீஸ் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில வந்திருக்காப்ல. ஆனா மெக்சிகோ அமெரிக்காவோட பார்டர்ல பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளீட்டா ஸ்க்ரூட்னி பண்ணி பஸ்ல இருக்கிற பசஞ்சர்ஸ்ல டவுட்டா இருக்கிற பசஞ்சர்ஸ் தனித்தனியா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாமையே பிலிப் ஜான்சன் அந்த பஸ்ல வர்றாப்ல. அப்படி வர்றப்பே பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல நிப்பாட்டி உள்ள இருக்கிற பசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரா கீழே இறக்கி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அதுல சில பேரை தனியா கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. அதுல நம்ம பிலிப் ஜான்சனும் ஒரு ஆளு. அப்படி நிக்க வச்சு அவட்ட ஒரு பெண் போலீஸ் போயிட்டு உங்களோட ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோடனே நம்ம பிலிப் ஜான்சனும் ஒண்ணும் தெரியாது அப்பா மாதிரி பைக்குள்ள இருந்து 2 ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறாப்ல. அப்படி கொடுத்த உடனே அவங்களும் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல போயிட்டு கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பண்ணி பாக்குறப்ப இவர் கொடுத்த ஐடி கார்டுக்கும் இவரோட ஐடென்டிட்டிக்கும் சம்பந்தமே இல்லன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவரை செக் பண்ணிட்டு இருக்கப்பே சைட்லயே ஒரு போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா வாண்டட் பிலிப் ஜான்சன் $5,00,000 ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவும் பட்டிருக்கு. சோ அந்த போஸ்டர்ல இருக்கிற பேசியும் இவரோட பேசியும் பக்கத்துல வச்சு பார்த்த உடனே அந்த பெண் போலீஸ் முடிவே பண்ணிடுறாங்க. இவன் தான் அந்த ராபரி பண்ணிட்டு போன ஆளு. சோ இவனை நம்ம கையும் களமா பிடிச்சான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கையில கை விலங்க மாட்டி நேரா ஜெயில தூக்கி போய் உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறம் FBI ஜெயிலுக்கு வந்து இவனை அடி நடிச்சு விசாரிக்கிறப்பதான் மெக்சிகோல இவனோட பேர்லயே ஒரு வீடை வாங்கியிருக்கான்றது தெரிய வந்திருக்கு. சோ ஒன்ஸ் அது தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஸ்க்ரூட்னி பண்ணி பாக்குறப்பதான் ஒரு துண்டு சீட்ல ஒரு லொகேஷனை மென்ஷன் பண்ணிருக்கதையும் நோட் பண்றாங்க. அதை நோட் பண்ண உடனே அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பாக்குறப்ப அங்க ஒரு கேரேஜ் இருக்கதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேரேஜை ஓபன் பண்ணி பார்த்தா இவன் அடிச்சுட்டு போன அமௌண்ட்ல கிட்டத்தட்ட $2 மில்லியன் செலவு பண்ணிட்டு மிச்சம் $18 மில்லியன் அதுக்குள்ள இருக்கிறத FBI கண்டுபிடிச்சாங்க. அதை கைப்பற்றவும் செஞ்சிடறாங்க. சோ ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்ச உடனே எவிடன்ஸோட கொண்டு போய் இவனை கோர்ட்லயே நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கிட்னாப் பண்ண கேஸ், ராபரி பண்ண கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு இவனுக்கு 27 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துடுறாங்க. அது மட்டும் கிடையாது, நீ அடிச்சுட்டு போன காசுல கொஞ்சம் காசு லக்ஸரியா செலவு பண்ண பாத்தியா, அந்த காசு நீ ஜெயில வேலை பார்த்து கடனை அடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸும் போட்டுறாங்க. சோ ஒரு காலத்துல எதுக்காகவே ராபரி பண்ண வந்தான், ஒரு மணி நேரத்துக்கு $7 எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு தானே ராபரி பண்ண வந்தான். ஆனா இந்த ஒரு ராபரி பண்ணதுனால ஒரு மணி நேரத்துக்கு $7 அப்படின்ற மாதிரி வேலை பார்த்து அவனுக்கு யூஸ் பண்ணாம இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது மாதிரி ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்படுற நிலைமைக்கு பிலிப் ஜான்சன் தள்ளப்பட்டுட்டான். சோ இந்த பிலிப் ஜான்சனோட ஐக்கியூ அண்ட் அவனுடைய ராபரியை பத்திய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.